ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேபிஸ் வாழ்வியல். இந்த வீடியோவில் எதுகை மோனை மற்றும் ஏய்பு பற்றி பார்க்கலாம். பொதுவாக எதுகை மோனை ஏய்பு போன்றவைகள்லாம் எங்கெங்கு வரும் தமிழில் என்று பார்க்கலாம். எதுகை மோனையை நாம் அதிகமாக பாடல்களில் பார்க்கலாம். அதாவது இலக்கிய நடையில் எழுதப்பட்டிருக்கும் செய்யுள் பகுதிகளில் வரும் பாடல்களில் மற்றும் கவிதைகளில் எதுகை மோனையை காணலாம். மோனை என்பது முதல் எழுத்து ஒரே மாதிரி, அதாவது ஒன்று போல் வரும் சொற்கள் மோனையாகும். எடுத்துக்காட்டாக ஊழி, ஊற்று. ஊழியில் வரும் முதல் எழுத்து ஊ மற்றும் ஊற்றில் வரும் முதல் எழுத்து ஊ ஒன்று போல் வருவது. உதாரணமாக ஒரு திருக்குறளில் வரும் மோனையை பார்க்கலாம். தம்பொருள் எம்பதன் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். இதில் 2 அடியிலும் பார்த்தோமேயானால் தம்பொருள் தந்தம், இதில் 2 அடியிலும் முதல் எழுத்து தா தா என்று ஒன்றாக அமைந்துள்ளது. அடுத்ததாக எதுகை. எதுகை என்பது 2வது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களாகும். எடுத்துக்காட்டாக பொய், மெய். பொய் ஈ, அதேபோல் மெய்யிலும் ஈ, இரண்டும் ஒன்றே போல் வருவது. இப்போ எதுகைக்கு உதாரணமாக திருக்குறளில் வரும் எதுகையை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளில் 2 அடிகளிலும் பார்த்தோமே ஆனால் 2வது எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ளது. அகர பகவ. கடைசியாக இயைபு. இயைபு என்பது கடைசி எழுத்தோ அல்லது ஓசையோ ஒன்று போல் வரும் சொற்களாகும். எடுத்துக்காட்டாக வந்தனர், சென்றனர். இதில் நர் என்று 2 சொற்களிலும் முடிகிறதல்லவா, இந்த ஓசையோ இல்லை இந்த எழுத்தோ இயைபை குறிக்கிறதாகும். நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.